ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினிகாந்தோட நடிப்புல உருவாகி இருக்க கூலி திரைப்படத்தை பத்தி லோகேஷ் கனகராஜ் பல தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழ் சினிமாவுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1000 கோடி வசூல் பண்ண திரைப்படம் ரிலீஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். அந்த 1000 கோடி வசூல் பண்ற திரைப்படமா கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை பத்தி சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா சில தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி திரைப்படம் எல்லாரும் சொல்ற மாதிரி 1000 கோடி வசூல் பண்ணும், 500 கோடி வசூல் பண்ணும், அதெல்லாம் நான் தலையில ஏத்திக்கவே மாட்டேன். இந்த படம் நீங்க கொடுக்கற 150 ரூபா டிக்கெட்டுக்கு ஒர்த்தான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் பதில் சொல்லி இருக்காரு. அது போக நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லனா நடிக்கிறதையும் உறுதிப்படுத்தி இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதாவது நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை எப்படி இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஓகே வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கிட்ட கேட்டாராம். அதுக்கு லோகேஷுடைய மனசாட்சி, ரஜினிகாந்த் சாரை நடிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, உங்களை நடிக்க சம்மதம் தெரிவிக்க வச்சதுதான் பெரிய விஷயமாவே இருந்துச்சுன்ற மாதிரி லோகேஷுடைய மனசாட்சி இருந்துச்சான். காரணம், நாகார்ஜுனா இந்த படத்துல ஒரு மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறது தான். அதே போல லோகேஷும் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா கிட்ட கேட்டிருக்காரு, இந்த படத்துல நீங்க நடிக்கிறத பத்தி உங்க ஃபேமிலியில இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு நாகார்ஜுனா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் தெரியும் என் ஃபேமிலியில இந்த படத்துல என்னோட கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்துலதான் நம்ம நாகார்ஜுனா நடிச்சிருக்காருன்றது நல்லாவே தெரிய வருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குன்ட்டும் சொல்லி இருக்காரு. இந்த தகவலை அவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளத்துல இந்த படத்தோட டீசர் ட்ரைலர்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா படம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா தான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி திரைப்படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்களை வசூல் பண்ணும் அப்படின்றது தான் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கையை கூலி திரைப்படம் காப்பாத்துன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே லோகேஷ் கனகராஜ் ஒரு பார்ட்டியில கலந்துக்குவாராம். அதாவது லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பார்ட்டி வைப்பாங்களாம். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் எங்க இருக்காரு அப்படின்றது படக்குழுவினருக்கும் தெரியாதான், யாருக்குமே தெரியாதான். அந்த 3 நாட்கள் எங்கேயாச்சும் போய் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாராம். இதுக்கு காரணம், அந்த பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். கலெக்ஷன் ரிப்போர்ட் இவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, அவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, இந்த சீனை இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருக்கலான்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கக்கூடாது. இந்த விமர்சனங்கள் வந்து ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் கனகராஜ் மறுபடியும் திரும்பி வருவாராம். இந்த சுவாரஸ்ய தகவலையும் லோகேஷ் கனகராஜே தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போற படம் தளபதி படம் மாதிரி மாசா இருக்கணும் அப்படின்றது தான் லோகேஷ் கனகராஜுடைய எண்ணமாவே இருந்திருக்கு. ஆனா அந்த மணிசார் மாதிரிலாம் நம்மளால எடுக்க முடியாது, தளபதி ரேஞ்சுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் லோகேஷ் கனகராஜுடைய எண்ணமா இருந்துச்சான். ஆனா இந்த படத்தோட டப்பிங் பண்ணியப்ப இந்த படத்தை போட்டு காட்டியிருக்காரு ரஜினி சாருக்கு. அப்ப இந்த படத்தை பார்த்த ரஜினிகாந்த் என்ன சொன்னாருன்னா, தளபதி படம் பார்த்த மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குன்ற மாதிரி ரஜினிகாந்தே சொல்லி இருக்காரு. அதாவது லோகேஷ் கனகராஜுடைய ஆசை தளபதி படம் மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான். இதை ரஜினிகாந்த் கிட்ட சொல்லவே இல்லையா. ஆனா படத்தை பார்த்த ரஜினிகாந்த் தளபதி படம் மாதிரி இருக்குன்னு சொன்னது லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு.